பெருமான் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அதான் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்திலேயே கல்யாணம் நடக்கிறதுக்காக வேண்டக்கூடிய ஒரு ஆலயமாகப்பட்டது இந்த புத்தூர் சுயம்பீஸ்வரர். அதாவது இந்த ஆலயத்தில் வந்து சுயம்பீஸ்வரன் சொல்லக்கூடியது வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் எதுவுமே கிடையாது. சுயம்பாக இருக்கக்கூடியது இங்கே மட்டும்தான். ஆகையினால இந்த சுயம்பீஸ்வரனை சேவித்து எல்லா விதமான புண்ணிய பாக்கி கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அது பிரார்த்தனை கண்டிப்பாக நடைபெறும். ஆகையினால இந்த இடத்துல கல்யாண கணபதினு சொல்லக்கூடிய பெருமான், அதாவது எல்லா இடத்துலையும் வந்து சொல்ல போனோம்னா வெற்றி விநாயகர், செல்வ விநாயகர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விநாயகர் சேவிச்சிருக்கீங்க. இந்த இடத்துல கல்யாண விநாயகர் சொல்லியிருக்கிறார். கல்யாணம் நடக்காத அனைவரும் இந்த ஆலயத்தில் வந்து அதாவது திங்கள் தோறும் இந்த விநாயகர் பெருமானை வந்து எனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்னு சொல்லி ஆண்களும் பெண்களும் அதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கூடிய பாக்கி இருக்கிறது. அதாவது 3 மாதம் இல்லைன்னா ஒரு 4 மாதத்தில் ஒரு கல்யாணம் நடக்கிற ஒரு பாக்கி இங்கே இருக்கிற இந்த ஆலயத்தில் இருக்கிறது. ஆகையினால முதல் முறையாக இந்த ஆலயத்தில் கல்யாண கணபதியை சேவிக்கிறோம். கல்யாண கணபதியை சேவித்து அப்படியே சுற்றி வந்து அப்படியே நம்முடைய சுவாமியை தேவேஸ்வரை சேவித்து விட்டு அடுத்ததை வந்து நம்மளுடைய முருகப்பெருமானை சேவித்து விட்டு அடுத்து வந்து நம்ம பெருமாள் இருக்கார், பெருமாளை சேவித்து விட்டு அப்படியே வளம் வந்து அடுத்த வந்து நம்மளுடைய தாயாரை சேவிக்கணும். அதாவது சதுரலட்சுமியாரை சேவித்து லாஸ்ட்டாக நம்மளுடைய நவகிரகத்தை சேவித்து விட்டு அதாவது பைரவரை வந்து சேவிக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆலயத்தில் வந்து எல்லா விதமான புண்ணிய பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா தெய்வமும் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சந்நிதியாகப்பட்டது ராகுகேது வந்து நம்மளுடைய ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகையினால இந்த இடத்துல வந்து உங்களுடைய பிரார்த்தனை நல்லபடியாக நமக்கு நிறைவேறும்னு சொல்லி முழு மனதார பிரார்த்திக்கணும். நமக்கு மனசில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நினைச்சிட்டு நம்ம சேவிச்சோம்னா அந்த காரியம் நடக்காது. நம்ம ஒரு சாமி போகணும் அப்படின்னு சொல்ல போனோம்னாக்கே முழு மனதார நமக்கு அது கிடைக்கிறதுக்குன்னு அப்படின்னு ஒரு எண்ணங்கள் திசை திரும்பக்கூடாது. அந்த சுவாமியிலேயே நம்ம சேவிக்கணும். சுவாமி நம்ம நேரடியாக வந்து ததும்பி நெருங்கி உள்ள முழு மனதார சேவிக்கும் போது நம்ம கிட்ட சுவாமி சேவிப்பான். ஆகையினால இந்த ஆலயத்தில் வந்து சுவாமியை சேவித்து நல்ல முறையாக எங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்குங்க. அது ஒரு பெரிய பாக்கியமாகப்பட்டது. இந்த இடத்துல வந்து இன்று அதாவது 2ஆம் காலத்தில் வந்து லிங்கோத்பாரருக்கு வந்து பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த லோக மக்கள் சகல பேர்களும் சகல சந்ததிகளும் குல விளங்கி போத்திர விளங்கி புத்திர பௌத்திர பாக்கிய பாரம்பரியமாக கல்வி விருத்தி, குடும்ப விருத்தி, உத்தியோக விருத்தி, தன விருத்தி, தானிய விருத்தி, ஆடு மாடு கட்டில் பசுபத்த லாப விருத்தி, விவசாய விருத்தி, வண்டிவான விருத்தி, கங்கான குருபல விருத்தி, புத்திரபாக்கிய விருத்தி சகல விருத்திகளும் இந்த ஆலயத்திற்கு பிரார்த்தனை பண்ணீங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் இந்த மகா சிவராத்திரியில் பூஜை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை நடக்கும். ஆகையால முழு மனதார பிரார்த்திக்கணும். மனசை வந்து வேற பக்கம் வச்சுட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது வந்து சேவிக்கிறது கஷ்டப்படலாம். ஆகையால முழு மனதார எல்லாமே பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லா விதமான புண்ணிய பாக்கியமும் கிடைக்கும். நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் சேம்பேஸ்வரன் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஆலயம் மட்டும்தான். அடுத்து வந்து ராகுகேதுக்கு நம்ம பரிகார செலவாகப்பட்டது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறது, எதுவுமே கிடையாது. ஆகையினால எந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு சாமியை சேவித்தாலும் ஒரு மனதார சேவித்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஆகையினால இப்பொழுது 2ஆம் கால பூஜையில வந்து லிங்கோத்பாரம் சேவிச்சிங்க. எல்லா விதமான புண்ணிய பாக்கியங்களும் கிடைக்கும். சர்வதேவதா மகாதேவதா சதைனவா சர்வதனவா தலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுவிடாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வராத கோடையும் தொலையாத நிதி அமுதமும் கோணாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவியது தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையடிதாரதியிலும் ஆகினது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுத சீர் ஒரு பாதம் அகலாது சுகபாணி அல்லாமி அபிராமி சர்வதனவான் பவதி சர்வதேவாய திருமகாய சர்வ லட்சுமி இருமராஜ சர்வதேவாய திருமகாய லிங்கோத்பவ சமர்ப்பணாமி.
பதையே அரணாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் சிவா போற்றி ஏகம் கத்துரை தாய் போற்றி பாகம் பெண்ணொரே ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரனே போற்றி கயமலையானே போற்றி போற்றி சிவாசித்தமலம் தில்லையம்பலம் ஓம் சுக்ரம் பாரதம் விஷ்ணு ரசி வர்ணம் சர்வதம் பிரசன்னே சர்வ விஷ்ணோபதாந்தயே ஓம் நமः நமோ நமः ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஓம் சிவாய நமः நமः சிவாய நமः கபிலாய நமः நமோ நமः கிருபாகராய நமः யோகேஸ்வராய நமः பரமாய நமः பரமாலிங்காய நமः ஆத்மாய நமः ஆத்மலிங்காய நமः சந்திராய நமः கிருபாபூதः ஜடயாய நமः ஜடயாவல்லவாய நமः கந்தகரசுராய நமः கரஹத நமः வைதீநாதாய நமः வைதீலிங்காய நமः மலைபாடீஸ்வராய நமः தர்மே கோசீஸ்வராய நமः தர்மே ருத்ராய நமः ஜடயாவல்லவாய நமः ஜெயநாதி நமः சிதாய நமः கிருபாகர நமः தர்மே மகாதேவாய நமோ நமः தேவியாதேவி சமேதே ஜோடீஸ்வரசாமினே நமோ நமः லிங்கோத்பவ சர்வதேவ மகாதேவா அன்புலிங்கோ ஆயுதநவாந்தவதி துவாபம் விஷ்பம் ஏராம் ஜலம் சதவான் தஸ்மான்வதி தத்ரமாபாவம் விஷ்ணுஜாந்தவான் தஸ்மான்வதி சமஸ்பானவான் பரிமள மந்திர உபாசத்யாமி ஆதாவனே சாவனே தன்னிதானே தன்னிரோஜனே திக்பந்தனே காலத்திரிடே அன்னமுத்திர சர்வதே அமுத்திர நமஸ்கார முத்திரே சர்வதேவதா மகாதேவதா நமோ நமः லிங்கோத்பவ சமர்ப்பயாமி ஆயதனவான் பிரவதி அர்ச்சனை பண்ணிக்கலாம் சாமி